பாஜக மட்டுமே பாசிசம் அல்ல, மோடி மட்டுமே பாஜகவும் அல்ல. பாசிசத்தினுடைய முதல் கோட்டையாக, முதல் அரணாக, பிற்போக்கு அரணாக இன்றைக்கு இந்தியாவில் பாஜக திகழ்கிறது. அதற்கு மேலே அது ஆட்சியில் இருக்கிற பாசிசமாகவும் திகழ்கிறது. ஆட்சியில் இருக்கிற பாசிசம் என்பது குறித்து, அதனுடைய ஆபத்துகள் குறித்து, அதனுடைய பிற்போக்கு தன்மை குறித்து டிமிட்ரோ விரிவாக பேசியிருக்கிறார். இங்கே பாஜக பற்றி மட்டும் நாம் பேசினால் போதாது, மோடியை பற்றியும் நாம் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர் ஒரு கட்சியுடைய பிரதிநிதி என்பதையும் கடந்து இன்றைக்கு பாஜகவினுடைய மொத்த பரப்புரையே மோடியை சுற்றி அமைந்திருக்கிறது. நேற்று சென்னையிலே பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த நிகழ்ச்சியிலும் ஒரே ஒரு முழக்கம்தான் அவர்கள் கொடுக்கிறார்கள், மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்பதுதான். மீண்டுமா மோடி, வேண்டவே வேண்டாம் என்று நாம் திருப்பி முழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லா விதமான உறுதிமொழிகளும் மோடியின் பெயராலே வழங்கப்படுகின்றன. அந்த மோடி குறித்தும் நாம் பேச வேண்டி இருக்கிறோம். ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய நண்பர்களை தெரிந்து கொண்டால் போதும் என்று சொல்வார்கள். மோடிக்கு அப்படி வாய்த்திருக்கிற ஒரு நண்பர், சமகாலத்திய நண்பர், இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள். நெட்டன்யாகுவுக்கும் மோடிக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. 2017 தேர்தலில் நெட்டன்யாகு போட்டியிடுகிற போது டெல்லவியில் ஒரு பெரிய சுவரொட்டி வைத்திருந்தார்கள். அந்த சுவரொட்டியில் மோடியும் நெட்டன்யாகுவும் கைகுலுக்கிக் கொள்கிறார்கள். கீழே ஒரு புதிய குழாத்தில் மோடி நெட்டன்யாகு என்ற அந்த விளம்பரம் காணப்பட்டது. அண்மையில் அக்டோபர் 7 ஹமாஸினுடைய தாக்குதல் தொடங்கிய உடனே இஸ்ரேலுக்கு முதல் ஆதரவு தெரிவித்தவர் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி தான். அவருக்கு அந்த அரசோடு அவ்வளவு நெருக்கம், இஸ்ரேலிய அரசோடு அவ்வளவு நெருக்கம். இந்த நெருக்கம் அரசுகளுக்கு இடையிலான அரசுந்திர உறவு என்பதையும் கடந்த ஒரு நெருக்கம். ஒன்று தெரியுமா நமக்கு, இன்றைக்கு இந்தியா ஒரு வகையான இராணுவ கூட்டணியை இந்த மத்திய கிழக்கிலே ஏற்படுத்தி இருக்கலாம். அதற்கு I2U2 என்று பெயர். I2 என்றால் இந்தியாவும் இஸ்ரேலும், U2 என்றால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இந்தியா, இஸ்ரேல், இந்த 4 நாடுகளும் சேர்ந்து 4 தரப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றன. ஏற்கனவே இது போன்ற ஒரு கூட்டணி 2004, 2007 தொடங்கி இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உருவாக்கின. 2017 தான் அது மிகவும் தீவிரமாக்கப்பட்டு இன்றைக்கு முனைப்புடன் இயங்குகிறது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பானுடன் இந்தியா அமைத்திருக்கிற அந்த கூட்டணி சீனாவுக்கு எதிராக இந்து பெருங்கடலுக்காக என்று சொல்லப்பட்டது. அதே போல 2021 இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்படுத்தி இருக்கிற கூட்டணி என்பது மத்திய கடலுக்காக என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு என்பது இராணுவ வகையிலான உறவு, மூலவுத்தி வகைப்பட்ட வரவு. இந்த 2 கூட்டணிகளுக்கும் தலைமை தாங்குவது அமெரிக்க வல்லரசு என்பதை மறந்து விடாதீர்கள். அமெரிக்கா இந்து மகா கடல் பகுதியில, இந்திய பெருங்கடல் பகுதியில இருக்கிற ஒரு நாடு அல்லது மத்திய தரைக்கடல் பகுதியில இருக்கிற ஒரு நாடும் அல்ல. ஆனால் அமெரிக்காவினுடைய தலைமையில் இந்த பகுதியிலே இவர்கள் இந்த கூட்டணிகளை உருவாக்குகிறார்கள். இப்போதெல்லாம் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் நாட்டோ போலவோ வார்சோ போலவோ படை ஒப்பந்தம் செய்து கொள்வதில்லை. ஆனால் இந்த பெயரிலேதான் இவர்களுடைய எல்லா விதமான உறவுகளும் நீடிக்கின்றன. இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய சியோனிய அரசினால் இன அழிப்புக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சற்றொப்ப 30,000 மக்கள் இருக்கிற 23 லட்சம் மக்களில் 30,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலானவர்கள் குழந்தைகளும் பெண்களும் ஆவர். இன்றைக்கு அவர்கள் வடக்கு காசாவிலிருந்து துறக்கப்பட்டு நடு காசாவில் கான் யூனிஸ் நகரத்தில் அடைக்கலம் புகுந்து அங்கிருந்து இன்னைக்கு அவர்கள் தென்கோடியில் எகிப்து எல்லையில் ராஃபாவிலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். அங்கிருந்தும் அவர்களை துரத்த வேண்டும், அதற்கு ஒரு தரைவழி தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற தயாரிப்பில்
இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறது. இதில் அமெரிக்கா அதனோடு கூட்டாக இருப்பது வெளிப்படையான செய்தி. ஆனால் அதற்கான கூட்டணியில் இந்தியாவும் இருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் பெரும்பாலும் இஸ்லாமியர்களை கொண்ட நாடு என்றாலும் அது இந்த கூட்டணியில் இஸ்ரேலுக்கு அது சாலை மார்க்கமாக பல உதவிகளை அனுப்பி வருகிற செய்தி வெளிவந்தது. அண்மையில் தான் ஜோர்டானில் அதற்கு எதிராக மிகப்பெரியதொரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆகவே உலகின் பிற்போக்காளர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள், பாசிஸ்டுகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு இஸ்ரேலிடமிருந்து ராணுவ தளவாடங்களை இரண்டாவது இடத்தில் இறக்குமதி செய்கிற நாடு இந்தியா தான். இந்தியா முதலிடத்தில் அமெரிக்காவோடு அந்த ஒப்பந்தத்தை செய்து வைத்திருக்கிறது. அமெரிக்காவிடமிருந்து தளவாடங்களை இறக்க இரண்டாவது இஸ்ரேலிடமிருந்து தான். இதற்கு மேலே உள்நாட்டில் நடத்தப்படுகிற பாய்ச ஒடுக்குமுறைக்கும் இந்த இஸ்ரேல் உறவுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சில காலம் முன்பு பெகாசுஸ் என்ற பேச்சு வந்தது. அந்த பெகாசுஸ் என்ற அந்த உளவு கருவி, உளவு மென்பொருள், அது ராணுவ நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இஸ்ரேலிடமிருந்து ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து இந்தியா அதனை வாங்கி யாருக்கு எதிராக பயன்படுத்தியது என்றால் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக, ஊடகர்களுக்கு எதிராக, தன்கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக இது பயன்படுத்தப்பட்டது. ஆக மோடியும் அமித்ஷாவும் இந்தியா முழுவதையும் உளவு பார்ப்பதற்கு இஸ்ரேலின் உதவியை பெற்றிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வந்த போது உச்சநீதிமன்றம் இதை பற்றி விசாரிக்க உத்தரவிட்டது. ஆனால் விசாரித்தால் வந்து சாட்சி சொல்லுகிறவன் எல்லாம் பெப்பே பெப்பே என்றால் அது என்ன செய்ய முடியும்? அந்த விசாரணை முடக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் கவலைப்படவும் இல்லை. இங்கேதான் பாரிசம் விரிவுபடுவதற்கு சட்டங்களும் நீதிமன்றங்களும் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்க. நெட்டன்யாகுவுக்கு இஸ்ரேலிய மக்கள் ஒரு அருமையான செல்ல பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன செல்ல பெயர் தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் அல்ல, கிரைம் மினிஸ்டர். அவர் அந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் அல்ல, குற்றங்களின் தலைவர். இந்த பட்டம் யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ இந்திய தலைமை அமைச்சர் மோடிக்கு 100க்கு 100 பொருந்தும். மோடி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அல்ல, கிரைம் மினிஸ்டர். இதற்கு நிறைய சான்றுகள் அடுக்கடுக்காக நாம் சொல்ல முடியும். PM கேர்ஸ் தொடங்கி குஜராத்தில் முதல்வராக இருந்தபோது நடந்த மோதல் படுகொலைகள், இன்றைக்கு அவர் இந்த பாண்ட் என்ற முறையில் வசூலித்து குவித்திருக்கிற பல கோடிகள், பல்லாயிரம் கோடிகள், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற குற்றங்கள், இவை எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தால் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹஸ் பிகம் த கிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. மோடியை இந்த ஒரு காரணத்திற்காக நாம் தோற்கடிக்க வேண்டும். மோடியுடைய எந்த உத்தரவாதத்தையும் நாம் நம்புவதற்கில்லை. மோடி கடைசியாக செய்யக்கூடிய கிரைம் தேர்தல் மோசடி. இதன் மூலமே தன்னுடைய பதவியை நீட்டித்துக் கொள்ள முடியும் என்று அவர் நம்புகிறார். மக்களிடையே நாம் பாய்ச்ச எதிர்ப்பு விழிப்புணர்வை ஊட்டுவோம். மோடியை அடியோடு தனிமைப்படுத்துவோம். பாசிச மோடி அரசு தொடர விடாமல் தடுப்போம். பாசிச மோடி தொடர விடோம் என்பது நம்முடைய பொதுவான முழக்கம். இந்த இணைய கூட்டங்களுக்கான பொது தலைப்பு.